கோவை குனியமுத்தூர் அருகே பஞ்சு மற்றும் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு? ஸ்ரீராம், கோவை குனியமுத்தூர் அருகே இருக்கக்கூடிய இடையர்பாளையம் என்ற பகுதியில் கண்ணப்பன் தோட்டம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் அடுத்தடுத்து குடோன்கள் அமைப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றில் பெரிய தடுப்புகளை கொண்டு குடோன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று பிற்பகல் அங்கு இருந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் ஒன்றிலும் அதன் அருகில் இருந்த தலையணை செய்யக்கூடிய குடோன் ஒன்றிலும் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான பஞ்சு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த இரண்டு குடோன்களிலும் தீயானது தற்பொழுது பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் ஒரு கடுமையான ஒரு புகைமூட்டம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தீயணைப்புத் துறையினர் தற்பொழுது சம்பவ இடத்தில் வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய தீயணைப்பு படையினர் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் அந்த குடோன்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் வெளியில் வந்து விட்டதால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அதே வேளையில் இந்த குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த பஞ்சு மற்றும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் முழுமையாக தீக்கு இரையாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக தீ எரிந்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியை ஒரு கரும் புகைமூட்டத்துடன் நிலவக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்தும் தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதா அல்லது இந்த கடும் வெயில் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.